ஏன்னா ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் மாதிரி நாங்கள் இணைஞ்சே இருப்போம். போன வருஷம் வந்து இதே மாதிரி சார் கூட நான் வந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த வருஷமும் வந்திருக்கேன். போன வருஷம் வந்து என்ன வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என்னால் ஒரு 3 நாள் மறக்கவே முடியல. காரணம் என்னன்னா, ஒரு அம்மா பானுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ மட்டன் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சவால்னு சட்டையில் பட்டுருச்சு அந்த மட்டன். நானும் வீட்டுக்கு போய் ஏதோ க்ரீம்லாம் போட்டு துவைச்சு பார்க்குறேன், அந்த வாசனை இன்ன வரைக்கும் போவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அந்த பானு அம்மா எங்கே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது எப்படி என்ன போட்டு சமைச்சிங்கன்னு தெரியல. ஸோ சட்டையில் பட்டே அவ்வளோ பிரச்சனைனா குடலுக்குள்ளே பட்டுதான் அது என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஜாலியாக இருந்தது. இந்த வருஷமும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். காரணம் வந்து இந்த ஒரு 13 ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே ஃபினாலைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக அந்த கண்டஸ்டன்ட் வீடியோவோட முதல்ல உங்கள் வீடியோ போட்டாங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மேடை, இந்த மேடை மட்டும்தான் அவ்வளோ சமையல் சூப்பர் ஸ்டார். ரியலி ஆனந்த் விகடன் டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே டைமில் இங்கே மேடையில் இருக்க மிஸ்டர் அறிவுலகன் சார், பாலா சார், நம்ம நண்பர் பாலா, சதீஷ் சார், கூட இருக்க நம்ம சிடி எல்லாரும் சிஸ்டர், நீங்களும் உங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க அந்த 46 பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறோம், வின் பண்ணுறோம், ப்ரைஸ் வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர உணவு அது 4 பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உணவே மருந்து சொல்லி கான்செப்ட் வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு வந்திருக்க அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஃபுட்டு எதுக்காக நான் பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டா என்ன நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு உணவு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து பார்வைக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த தீம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி, ஏன் இந்த ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் முடிச்ச பிறகு முக்கியமாக நம்மளோட அடுப்பாங்கரை, அதாவது நம்ம கிச்சனை வந்து நீட்டாக வச்சிருக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Number 9, M. Kalai Selvi. Number 10, Number 18, Mohana Raghunath. Number 19, S. Saranya. Number 20, R. Bhuvaneshwari. Number 21, Suganya. Number 22, M. Mohana Priya. So contestants, நீங்க எல்லாரும் உங்களோட குக்கி கேரக்டர் வந்திருக்க. ஒரே ஒரு கேரக்டர் நீங்க யாருன்னு சொல்லுங்க. அந்த 20 வருவாங்க. இந்த தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்றப்ப நம்ம டீசெண்டா போயிடணும். ஓகே ஐ see this. அப்படி உள்ள போய்லாம். What is this? மேடம், என்ன இது? வெளிய குட்டிக்கு அது வந்து தேங்காய் கொடுத்துருக்காங்க. நான் தான் எடுக்கணும்ல. உங்க பேச்சம்பழத்துல செய்ய போறேன். பேச்சம்பழத்துல லட்டுவா. வினோதமா இங்க தான் செய்றாங்க. இவங்க யார் தெரியுமா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரத்தசாலி அரிசின்னு இந்த உலகத்துக்கே ஒரு அரிசி அறிமுகப்படுத்தினது இவங்க தான். வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ போட்டு களி செய்ய போறேன். வாழைப்பூ களி. ஆமா, பிளட் சர்க்குலேஷன். ஏய் இருங்க. அவங்க தெரியாம வீட்டுல தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. என்ன பண்றீங்க? இது என்னது இது? இல்ல பூங்கார் அரிசி. அரிசி. இல்ல நிறைய வச்சீங்களே உள்ள. அது என்னன்னு கொஞ்சம் காட்டுங்களேன் எனக்கு. தண்ணி விடுறா. தண்ணி ஜக்கு. ரெடி ரோலிங். நம்பர் 9. வணக்கம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேர்ட் டைம் வரது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்றுமே ஃபர்ஸ்ட் நாலேஜ் இல்லை. செகண்ட் டைம் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மஞ்சள் வச்சு லாஸ்ட் டைம் பேசுனீங்க ரைட்டா? அனுபவம் கிடைச்சது. ஓகே. அப்போ இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு டென்ஷன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கேன். நான் தேர்ட் டைம்னால கொஞ்சம் நிறையவே இங்கே நான் கற்றுக்கிட்டேன். சரி, வெரி குட். ஸோ என்ன பண்ணி இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன தீமில் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு நான் உணவே மருந்து விருந்து, நம்ம மேரேஜில் தான் இப்போ ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக லக்ஸுரியா இந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆர்டிஃபிஷியலாக வாங்காமல் நானே இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது மூலிமா நான் ஒரு சாப்பாடு, இட்லி வகை, ஒரு ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்லேயே வந்து 3 டைப்பில் நம்ம பாட்டி சைட்லேருந்து எப்படி சமைச்சு கொண்டு வருவோமோ அந்த டைப்பில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து தென்னை ஓலை, இது வந்து பனை ஓலையில் பண்ணுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் நீலம் சம்பா அரிசி, பாரம்பரிய அரிசி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஹெச்பி வந்து நமக்கு ஹீமோகுளோபின் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா எனக்கு 21 மைக்கில் ஸோ அது வந்து எனக்கு பாசிட்டிவ்.
ஸோ அதை நான் ரெக்கவரி பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த பாரம்பரிய அரிசி தான் யூஸ் பண்ணேன். நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு நான் ரொம்பவே வயரில் புண்ணானதுக்கப்புறம் பாரம்பரிய வழியில் நான் பண்ணி தேடி ஒரு 5 இயர்ஸாக கண்டுபிடிச்சது தான் இந்த நீலம் சம்பா. இப்போ ரெகுலராக சாப்பிட்றீங்களா அந்த ப்ராப்ளத்துக்கு பிறகு? ரெகுலராக சாப்பிட்றோம். 2020 ரெகுலராக நான் மட்டும் இல்லை, என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாரும், என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் நான் அதை சமைச்சு கொடுக்குறேன். நல்ல விஷயம். இது பேர் என்ன சொன்னீங்க? ரைஸ் பேர் நீலம் சம்பா. ஒரு விஷயம், சென்னல் அப்பம் சொல்லுவாங்க, இல்லைன்னா தெரடி அப்பம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீலம் சம்பா பாரம்பரியத்தில் 100 வகையான அரிசிகள் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 21 ரைசஸ் தெரியும். நம்ம டிபார்ட்மெண்ட் 120 வகை இருக்குது. எங்கள் வீட்டு நியர்பை வந்து ஒரு 12 அந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக சமைக்க ஆரம்பித்தாச்சு ஒரு 4-5 இயர்ஸாக. இது வந்து பனை ஓலை, ஓலைப்பிடின்னு சொல்லுவாங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பனங்கிழங்கோட பொடி த்ரூ அவுட் இயர் ஃபுல்லாக கிடைக்காது. சம்மர் சீசனில் நமக்கு வந்து பனங்கிழங்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம இந்த வாளான் சம்பா அரிசியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போனாலும் நம்ம தோசையோ இல்லை கொழுக்கட்டை இந்த மாதிரி ஸ்வீட் ஊத்தப்பம் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த இதில் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பாத்திரங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணாமல் பாட்டியெல்லாம் வந்து பனை ஓலையிலேயே பண்ணுவாங்க. அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா என்னாலும் தெரியாது. ஆனால் பனை ஓலையில் வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லதும் கூட. அதே போல் தான் மந்தார இலையும். மந்தார இலை வந்து நமக்கு நுரையீரல் பிரச்சனை எது இருந்தாலுமே கிளியர் பண்ணும். உண்மையான விஷயம். இது வந்து மூங்கில் குடுவையிலேயே நான் பாயில் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து சேலம் சன்னா வந்து அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரோட ஸ்பெஷல் ரைஸ் சேலமில் மட்டும் வளரும். இந்த ரைஸ் வந்து வேக வச்சு போட்டிங்களா இல்லை? இது வந்து தனியாக நான் வேக வச்சு போட்டேன். எப்படி வேக வச்சு அப்படின்னா இதோட நான் தென்னங்குருத்து இருக்கு இல்லையா, தென்னங்குருத்தோட பால் அதோட தேங்காயும் சேர்த்துட்டு சதகுப்பை சேர்த்து அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் தனியாக நம்ம எப்படியும் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணி இதை வந்து பாயில் பண்ணணும். திரும்பவும் குடுவைக்குள்ளே போட்டு பாயில் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம சிக்கனும் ரைஸும் சேர்த்து மூங்கில் தான் பாயில் பண்ணியிருக்கேன். ஓகே. தனியாக ஃபர்ஸ்ட் ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தென்னை மண்ணி, தென்னை பூவில் பால் எடுத்துட்டு ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் சேர்த்து அது நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு புட்டிங் மாதிரி பண்ணணும்னு வைங்களேன். எதுக்காக அப்படின்னா ராகியில் வந்து கால்சியம் அதிகம். தென்னை பூவில் வந்து நம்ம தாய்மார்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீர்க்கட்டி, கர்ப்பப்பை சுவர் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த தென்னை பூ வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப நாள்பட உங்களுக்கு நார்மலாக. ஸோ அது பர்டிகுலராக டெய்லி எடுக்கணும்னா வீக்லி ட்வைஸ் எடுக்கலாம் சார், அது தப்பு இல்லை. அது வந்து நம்ம துவர்ப்பாக இருக்கிறதுனால நான் அதோட தேங்காய் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நான் சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கள். அது கருஞ்சீரகம் அரிசி காஞ்சிபுரம் சைடில் நான் இட்லி மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் இது இல்லையா? காஞ்சிபுரம் இட்லி இதில் பண்ணியிருக்கீங்களா? கருங்குருவை அரிசி யூஸ் பண்ணி காஞ்சிபுரம் இட்லி மந்தார இலையில் பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் அதுக்கு பதிலாக கருங்குருவையும் சேலம் சன்னா அரிசியும் மிக்ஸ் பண்ணி இது ரெகுலராக பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். உளுந்து இதெல்லாம் சேர்த்து பண்ணிவிட்டு ரெடி மிக்ஸ் மாதிரி நம்ம அதை நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இட்லி மாவு இங்கே ரெடி பண்ண முடியாது இல்லையா, அதனால நான் அது ரெடி மிக்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சரி சார், இதில் வந்து அந்த புளிக்க வைக்கிறது என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றுறதுக்கு 1.5 hours முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே அது ஆக்சுவலாக அப்படி. ஓகே. இப்போ இந்த இடத்துல இதில் வந்து அந்த காஞ்சிபுரம் இட்லி சொல்கிறீங்க. அந்த காஞ்சிபுரம் இட்லினா இதில் முக்கியமாக சேர்த்து பொருள் என்ன? அதில் வந்து இஞ்சி, மிளகு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் தாளித்து அதில் போட்டதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா முந்திரி இதெல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கப்புறமா தாளிக்க வேண்டியது இல்லையா? நம்ம டேரெக்டாக போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் நான் மேக்ஸிமம் பார்த்தது காஞ்சிபுரம் இதில் வந்து 2 வெரைட்டி பண்ணுவாங்க. ஒன்று தாளிச்சு பண்ணுவாங்க, இன்னொன்று அப்படியேவும் எக்ஸ்ட்ரா பச்சையாக போட்டு பண்ணணும். ரீசன் இருக்குது. அங்கே நம்ம வந்து அங்கே போகிறது சாமிக்கு போகிறதுனால முன்னாடி எதுவும் பண்ணோம்னா ஸ்டீம் பண்ணி அப்படியே போகணும். இதான் விஷயம். தேங்க்யூ. ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து இப்போ கோவிட் பசங்க இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டை பற்றி நான் கேட்கும்போது சொல்லும்போது சில பேர் சொல்கிறாங்க மிளகு வந்து பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு புளியோதரை சாப்பிட்றேன், அந்த புளியோதரை மிளகு சேர்த்து சொன்னேன். ஆனால் இந்த கோயிலில் சேர்ப்போம் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சின்னதாக இருக்கிறதா. தேங்க்யூ. இப்போ இந்த தென்னையில் வந்து நான் நீளம் போட்டிருக்க மாதிரியே பனவலையில் வாளான் அரிசி சேர்த்துருக்கேன். வாளான் அரிசி வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே 2 டெலிவரியுமே நார்மல் டெலிவரி தான். ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆனால் வந்து 4 டைப் ஆஃப் ரைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க பாரம்பரிய ரைஸ்லேயே. நீங்கள் அதுதான் அடிக்கிறீங்க. நீளம், வாளான்,
கருஞ்சீரகம், சேலம் சன்னால, பிரியாணியும் நார்மல் ரைஸில் வந்து தென்னை பூவோட பால் சேர்த்து சதகுப்பையோடு சேர்த்து வேக வச்சோம். அதான் அங்கே இருக்க அரிசிங்களா? ஆமாம், இது நேம் இது நாளும் ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நீலம் வாளான் அரிசி, இது கருங்குருவை. எல்லாமே ஒரு கலர் கவுனி அரிசி மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அங்கே பேர் படித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது தெரியும் அந்த ரைஸ் அப்படின்னு. சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த தொக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து கண்டங்கத்திரி ப்ளஸ் மூங்கில் குருத்தோட சேர்த்து பண்ணியிருக்கேன். மூங்கில் குருத்து வந்து நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய கிடைக்குமா? நம்ம ஊர் சைடு கிடைக்குமா? எங்கள் காட்டில் இருக்குது. நான் வந்து எங்கள் கார்டனில் இருக்குது. யூஸ்வலாக பச்சை சாப்பிட முடியாது சார், பச்சை சாப்பிடவும் கூடாது. கண்டங்கத்திரோட சேர்த்து இதை சாப்பிட்றப்போ நம்ம மூங்கில் குருத்துக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம இதே தமனியில் இருக்கக்கூடிய நிறையா கொழுப்பு வந்து எக்ஸ்ட்ரா அதிகரிக்காமல் அது கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குது. இப்போ நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால் அதை நம்ம நார்மலாக எடுத்துட்டாலே நம்ம அது உணவு மூலியமாகவே நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன். இது வந்து அழகான ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்களுடைய மனப்பூர்வமான கையெழுத்தை வந்து போட்டு உங்களுக்காக ஒரு நினைவு பரிசா கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும். கண்டஸ்டன்ஸ் இதுல இருக்கிறது உங்கள் பலருடைய கையெழுத்து தான். தருணத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன் இது சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த போட்டி உங்க மூலியமா தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முக்கியமா ஏன்னா ஷெஃப் கோட் அவல்களிலிருந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு பெரிய நன்றி. லாஸ்ட் இயர் நான் மறக்க முடியாது. என்னோட லைஃப்பில் வந்து என்னோட அப்பாவை வந்து எப்பவுமே நான் விட்டு தர மாட்டேன். ரியலி தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐம் ரியலி சாரி. என்னோட மிஸ்டர் அறிவழகன் சாருக்கும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல அவரோட பங்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன் கேட்டேன்னா, நிறைய பேர்ட்ட கேட்பேன், சார் நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சிட்டீங்களா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, இல்லை இந்த பேப்பர் மூலியமா தெரிஞ்சிட்டிங்களா அப்படி சொல்லும் போது எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவில் விகடன் புக்கை வந்து நான் படிக்கிறேன். நான் 20 வருஷமாக படிக்கிறேன், 30 வருஷமாக படிக்கிறேன் அப்படி சொல்லி இது நிறைய பேர்ட்ட கேட்ட ஒரு ஃபீட்பேக்கு. ஸோ இந்த போட்டி நடக்கிறது அது அழகாக அந்த புக்கு மூலயமா வந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஆனந்த் விகடன் சாரோட எம்டி இருந்தாங்க, சார் இருந்தாங்க, அப்புறம் சத்ய சாரோட மேனேஜிங் டைரக்டர் இருந்தாங்க, ஜி ஐம் சாரி இருந்தாங்க. இந்த இடத்துல அவங்களுக்காக வந்து நான் முன்னாடி சொல்லலை, உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்த உணவுகள் எல்லாமே வெரி குட். நான் திருப்பி சொல்கிறேன். அதனால தான் வந்து ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெசிபி எல்லாமே நம்ம நோட் பண்ணி வீடியோ எடுத்து ப்ளேஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு விஷயமா கிடைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவிழ்விடம் புக்லையும் இந்த மாதிரி ரெசிபிகள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உணவை மருந்து சொல்ல ஃபுட்டை வந்து எடுத்தது வந்து வெரி குட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. எப்போ போல போட்டி நடத்தாமல், எப்போ போல வந்து நீங்கள் 2 ரெசிபி பண்ணுங்கள், 4 ரெசிபி பண்ணுங்கள், 4 பொருளை வச்சு பண்ணுங்க அப்படி இல்லாமல் நாங்கள் உணவே மருந்து சொன்னதுக்கு வெரி குட் ரிசல்ட். ஒருத்தரும் நிதானமாக அழகாக வந்து அந்த ரெசிபி பற்றி விளக்கமாக கொடுத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி, தேங்க்யூ. இந்த இடத்துல சில பேருக்கு வந்து அந்த ரெசிபி பற்றி நம்ம தெரியணும். பட் இருந்தாலும் சில பேர் வந்து அதை கோத்ரூ பண்ணியிருக்காங்க, நெட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க, புக்கில் படிச்சிருக்காங்க, அக்கம்பக்கத்தில் கேட்டிருக்காங்க, பெரியவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெசிபி எல்லாமே கொண்டு வந்ததுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், பெரிய நன்றி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கடந்த 20 வருஷமாக வந்து நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சியில் மல்டிநேஷனல் கம்பெனியில் என்ன ரெசிபி பண்ணாலும் அந்த மாதிரி ரெசிபி தான் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி நம்ம ஸ்பைஸில் வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றது இந்த மாதிரி மேடை மூலயமா தான் 4 பேர் தெரிய வரும். அதனால ஒன்ஸ் மோர் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் உரிமையோடு சொல்கிறேன், ஏன்னா அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உணவு சாப்பிட்டோம், இந்த மாதிரி போட்டி நடத்தணும், தைரியமாக நாங்கள் வெளியே போய்
சொல்லிப்போம் 10ஓட 11 நடக்காம நாங்கள் தான் பெஸ்ட் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தி பெஸ்ட்டாக ரெசிபி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரெசன்டேஷன்லேயும் வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ அதில் சில ரெசிபிகள் எனக்கு பிடிச்சிருந்தது. அது அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டு அதனால கூப்பிட்டுருக்கோம். இவங்களும் சொல்லணும் ஒரு வாட்டி வந்து தேர்ட் டைம் வரேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டியில் கலந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி உள்ள வந்து செலக்ட் ஆகி திருப்பி நீங்கள் வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது விஷயங்களை சொல்லணும், அந்த ரெசிபி சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த பணம் வலை தென்னை வலை வச்சு பண்ண ரியலி வெரி குட், தேங்க்யூ. கொரோனா டைமில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நான் எடுத்த உணவுகள் எப்படி இருக்கு எடுத்திருக்கேன், அது எப்படி நீங்கள் ரெக்கவர் ஆகி நீங்கள் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பெரிய நன்றி, தேங்க்யூ. சேலத்து சமையல் சொல்லும் போதே சொல்லி